ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்ட் அதில் இருக்கிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 6. த வே ஆஃப் ஹெவனில் மொத்தமாக 3000 சீக்ரெட் ஆர்ட்ஸ் இருக்கு. அதில் ஒரே ஒரு ஆர்ட்டை யாராச்சும் கத்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்க ரொம்பவே இன்வின்சிபிள் தான். பட் நிறைய ஹெவன் எல்ஃப்ஸ் இந்த இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அவங்க இந்த இடத்துக்கு வராம பாத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்த மெயின்டைன் பண்றதுமே அந்த எல்ஃப்ஸ் தான். மாஸ்டர் அண்ட் புது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னு ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷனோட இறந்து போனவங்க சோல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க காயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இது அவன் தான் அப்படின்னு அந்த எல்டர் ஸ்பிரிட் சொல்லுது. அவனா அது யாருன்னு ஒர்க்கர் ஸ்பிரிட் கேட்க இவங்க ரெண்டு பேரையும் லோனார் வெல்லுக்குள்ள தூக்கி போடுங்க, இவங்க செஞ்ச தப்புகளை அவங்க யோசிக்கட்டும் அப்படின்னு எல்டர் ஸ்பிரிட் சொல்லுது. இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த வே ஆஃப் ஹெவன் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு அந்த ப்ளூ ஸ்பிரிட் கேட்க எல்லாருமே கவனமா வாட்ச் பண்ணுங்க, மோசமான கல்டிவேட்டர்ஸ் யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த ரெட் ஸ்பிரிட் சொல்லுது. ஈவில் சென் நாங்ஷாவை தடுக்கிறதுக்கு தான் ஸ்வாட் சைன் தன்னோட சக்சஸரை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர் சொல்லிருப்பாங்க. அந்த மோசமான சென் நாங்ஷாவை தான் காமிக்கிறாங்க. வே ஆஃப் ஹெவனை எப்படியாச்சும் ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபினிட் ஸ்வாட் ஃபேக்ஷனுக்கு நான் தான் சக்சஸர் ஆகணும், என்ன அவர் விடலைன்னா நானே அதை அடைவேன் அப்படின்னு நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம். இவன் ஒரு ட்ரோ இமார்டல் ஃபேஸ் 6751 டைம்ஸ் இவன் ஆல்ரெடி இங்க மேலே வர ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் பட் அவன் தன்னோட மாஸ்டருக்கு மதிப்பு கொடுக்கல. ஸோ அவனை மேலே வர விடாதீங்க அப்படின்னு ரெட் ஸ்பிரிட் சொல்லுது. எஸ் சார் அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்பிரிட் நம்ம காத்த வர வச்சு அவனை மேலே வர முடியாம கீழே தள்ளி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நான் அதை கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஈவன் இதுல நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்றதை விட மாட்டேன், கண்டிப்பா அந்த வே ஆஃப் ஹெவனை நான் கத்துக்கிடுவேன். அது போக எனக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் திரும்பவும் ட்ரை பண்றேன். ஈவல் மெம்பர்ஸை நான் எப்பவுமே தடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷுவாஹி கொடுத்த பேட்டியை தான் ஃபோரம்லம் ஃபேக்டரோட மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு மெம்பர்ஸை ஷுவாஹி தான் கொண்டுட்டான்னு சொல்லி அந்த இன்னொரு மெம்பர் செம கடுப்புல இருக்காங்க. நம்ம இம்மார்டல் ஃபேஸ்ல இருக்கவங்க நம்மளால இதை தடுக்க முடியாத நம்ம யோசிக்குவோம். ஃபேக்ஷன் 60ல நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லுவோம். அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மேபி நம்மளோட மாஸ்டர் நம்மள இதை வச்சு செக் பண்ணி பாக்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ப்ரீ இம்மார்டல் ஃபேஸ்ல தான் இருக்கிறோம், நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியாது. பட் மாஸ்டர் திரும்ப வரதுக்குள்ள நம்ம இதை முடிச்சாகணும். மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் கோட் 0 ஒருத்தர் இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம். அவனும் நம்மளே மாதிரி தானா அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் கேட்கறான். இல்ல அவன் நம்மள விடவும் பெட்டர்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம அந்த பிரதர் 0 கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் முடிவு பண்றான். நீங்க வேணா அதை ஹேண்டில் பண்ணுங்க, நாளைக்கு அந்த ஃபேக்ஷன் 60ல சேரிட்டி சேல் நடத்துறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு ரெட் ஹேர் சொல்லவும் அப்போ ஃப்ளேம் டிவைன்ஸ் வாட யூஸ் பண்ண போறியான்னு கேட்கவும் ஆமா எல்லாத்தையும் நான் வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஒயிட் லிஸ்ட்ல இருக்கிற அவன் கிட்டே இவன் பிரச்சனை பண்ண இப்படிதான் நடக்கும் ப்ளோ சொல்ல ஒயிட் லிஸ்ட்ல இருக்கிறவன அது யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கர் ஸ்பிரிட் கேக்குது. மோடி கிட்ட எல்டர் சொல்றது கேள்றா அப்படின்னு கூட இருக்கிறது அடிக்குது. சன்றாங்க அண்ட் அவளோட ஃப்ரெண்ட் சொன்ன ஐடியா படி நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு சேரிட்டி சேல் நடத்துறோம், நீங்க யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து வித்துருங்க, யார் அதிக பணம் இதுல சம்பாதிக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு டீச்சர் பான்னு சொல்றாங்க. மாஸ்டர் நாளைக்கு நீங்க என்ன விற்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்வாட் கேட்கவும் நான் விற்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வே ஆஃப் ஹெவனை ரீச் பண்றதுக்கு இந்த சென்னாங் ஷாவ் திரும்பவும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இது என்னோட 6753rd அட்டெம்ப்ட் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சேரிட்டி சேலுக்கு என்ன பண்ண போறேன்னு ஃப்ராகிட்டோ கேட்கறான். இது என்ன புதுசா டோர், இத்தனை நாள் நான் வீட்டுல இருந்திருக்கேன், இதை நோட்டீஸ் பண்ணியே அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குறான். நீயும் உள்ள வரையா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ அப்படி என்னத்தை மறைச்சிருக்க நான் பார்க்கணும், நானும் வரேன் ஃப்ராகிட்டோ சொல்லுது. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வர அந்த வே ஆஃப் ஹெவனுக்கு நம்ம ஹீரோ அசால்ட்டா டோரை திறந்து ஈஸியா வந்துருந்தான். இது வே ஆஃப் ஹெவன் தானே, ஒவ்வொருத்தரும் இங்க வர ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, இது எப்படி நம்ம வீட்டு கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ யோசிக்குது. ஹெவன் ஹெல்ப்ஸ் எங்க காணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஸ்வாட் பார்த்து இவன் எவ்வளவு லக்கியா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வே ஆஃப் ஹெவன் எல்லாம் இவனால ரீச் பண்ண முடியாதுன்னு ஃப்ராகிட்டோ நினைச்சிருக்கோம். நினைச்சது தப்பு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு ஃப்ராகிட்டோ சோகமாகுது. இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் கொடுக்கவும் வே ஆஃப் ஹெவன்ல இருக்கிறவங்கள இவன் ரொம்பவே சீப்பா நினைச்சிட்டான் போலயே. இதெல்லாம் யார் வாங்குவான்னு ஃப்ராகிட்டோ பார்த்தா அந்த எல்டர் எல்ஃப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு அதை வாங்குது. யார் பா இவன் 7 எல்டர்ஸும் வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னொரு எல்ஃப் கேட்கவும் முட்டாள் இவர் தாண்டா ஒரே ஒருத்தர் அந்த ஒயிட் லிஸ்ட்ல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு எல்ஃப் சொல்லுது. ஃப்ராகிட்டோ இதை பார்த்து ஷாக் ஆகி நான் உன் டாகா இருக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு அது சொல்லுது. லா ஆஃப் ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு எல்டர் ஸ்பிரிட் சொல்லவும் இந்த சாதாரண நூடுல்ஸ்க்குலாம் அப்படி என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேட்டா உனக்கு இது சாதாரண ஸ்நாக்ஸ் பட் மாஸ்டருக்கு இது ஒரு பெரிய ட்ரெஷர். நம்ம ஹீரோவோட ஸ்வாட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த கோல்டன் சில்க் வார்மை வச்சு கிளாத் மேக் பண்ண அட்டாக்ல இருந்து இது உங்களை ஹீலிங் பண்ணும் அண்ட் இன்ஜுரிஸை உடனே குணப்படுத்தும் சொல்லவும் வேற எதையாச்சும் காட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த சோப் போட்டு குடிச்சா பாடியோட ஃபேட்டை லூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான பாடி ஃபேட்டை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லவும் இதுவும் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ரெட் ஸ்பிரிட் அதை கீழே போடுது. சென்னாங் ஷான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். என்ன இது சோப்புன்னு அவன் பார்த்தா அந்த படிக்குள்ள மறையா வந்து அவன் வலிக்கிட்டே கீழே விழுந்துருந்தான். இந்த பில்லை சாப்பிட்டா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பட் எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த எல்டர் ஸ்பிரிட் கொடுக்கவும் சக்சஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேட்கவும் ரொம்பவே அதிகமான சக்சஸ் ரேட் தான் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்லுது. அப்ப உங்க அப்பா அம்மாக்கு நீ இதை கொடுக்கலாம்லாப்பா அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேட்கவும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஏதாச்சும் ஆர்டினரியா இருந்தா கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த எல்டர் ஸ்பிரிட் உடனே கோவப்பட்டு இருறா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையா எடுத்து காமிக்குது. பட் எதை எடுத்தாலும் நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம்னே சொல்றாங்க, ஏன்னா எதுவுமே ஆர்டினரியாவே இல்லை. பட் நம்ம ஹீரோ கூட எல்டர் ஸ்பிரிட்ஸ் பிஸியா இருக்கிற இந்த கேப்பை யூஸ் பண்ணி சென்னாங் ஷா வந்துட்டு வே ஆஃப் ஹெவனை ரீச் பண்ணிருக்கான். 6999th அட்டெம்ப்ட் நான் அதை ரீச் பண்ணிட்டேன்
அப்படின்னு அவன் அங்க சொல்றான். ஒரு சாதாரண கிறிஸ்பி நூடுல்ஸ்க்காக இவ்வளவு பெரிய விஷயங்களை இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களா? அப்படி அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேட்கவும், மாஸ்டருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா அது அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் தான் நம்ம ஹீரோ ஸ்வாட் சொல்லவும், அவனுக்கு எப்படி அது பிடிச்சதுன்னு ஃப்ராகிட்டோ கதையை கேட்கவும் எல்டர் ஸ்பிரிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு டிராயிங்ல தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் சொல்லுது. நம்ம ஹீரோ ரொம்பவே சின்ன பையனா இருக்கும்போது வே ஆஃப் ஹெவனை ரீச் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு எல்டர் ஸ்பிரிட்டையே நம்ம ஹீரோ சமன் பண்ணியிருக்கான். அந்த ஸ்பிரிட் நம்ம ஹீரோ வரைஞ்ச ஒரு டிராயிங்கை தொடவும், இதுல இவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா அப்படின்னு சொல்லி எம் ஆஃப் மேஜிக்கு ஈக்குவலான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. இந்த குட்டி பையனா இதுக்கு காரணம். குட்டி பையா இந்த பெயிண்டிங் நான் எடுத்துக்கிறேன், பதிலுக்கு இதை வச்சுக்கோ, ஈக்குவலான எக்ஸ்சேஞ்ச் டீல் ஓகேவா அப்படின்னு அது கொடுக்குது. விவரம் தெரியாத நம்ம ஹீரோவோ சரின்னு ஒத்துக்கிறான். இது மட்டும் கிடையாது, வே ஆஃப் ஹெவனோட ஒயிட் லிஸ்ட்ல நான் உன்னை சேர்த்திருந்தேன் ஓகேவா, அப்பதான் இது ஈக்குவல் எக்ஸ்சேஞ்சா இருக்கும்னு அதை சொல்லுவான். அப்பவும் நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான். என்னதான் அந்த பையன் பவர்ஃபுல்லா இருந்தாலும் திரும்ப இவனால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த எல்டர் ஸ்பிரிட் தான் நம்ம ஹீரோக்கு இந்த நூடுல்ஸையே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அன்னையில இருந்தா நம்ம ஹீரோக்கு அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் பிடிச்சு போயிடுச்சுன்னு அந்த கதையை முடிக்கவும், எல்லாம் ஓன் தப்பு தாண்டா அப்படின்னு அந்த ப்ளூ எல்டர் ஸ்பிரிட் அதை திட்டுது. சீல் ஆஃப் ஈவில்னு ஒன்று வரவும், இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இதுதான் வே ஆஃப் ஹெவன், நான் அதை ரீச் பண்ணிட்டேன், இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சென்னாங் ஷா வந்து அதை ரீச் பண்ணிட்டான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோக்காக அவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த நேரத்தில் இந்த சென்னாங் ஷா வந்து வே ஆஃப் ஹெவனை ரீச் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.